அனைவருக்கும் வணக்கம். லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் ஆம்லேட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேபேஜ் ஆம்லேட். இதை நீங்கள் காலை உணவாக பயன்படுத்தினா உங்களுக்கு உடல் எடை குறைப்புக்கு இது மிகவும் நல்லது. இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மதிய உணவாக பயன்படுத்துகிறதா இருந்தால் இதை சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு சின்ன முட்டைக்கோஸோட அரை பகுதி இருந்தால் போதும். அந்த சின்ன முட்டைக்கோஸில் மேலே இருக்கிற அந்த மந்தமான பகுதியை அறுத்து தூக்கி போட்டுருங்க. அப்புறம் நமக்கு இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் அந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிடுங்க. இப்போ நம்ம அந்த முட்டைக்கோஸில் மந்தமாக இருக்கிற பகுதியை அறுத்து தூக்கி போட்டுட்டோம். அதனால் நமக்கு அந்த முட்டைக்கோஸோட ஒரு விதமான அந்த வாடை இருக்காது. அந்த வாடை சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம அந்த மந்தமான பகுதியை தூக்கி போட்டுடலாம். இன்னொன்று, அந்த மந்தமான பகுதி இது ஆம்லேட்னால நரிச்சுன்னு இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்காது. ஸோ நமக்கு இப்போ தேவை அந்த லீஃபி பார்ட் மட்டும்தான், அதாவது அந்த இலைப்பகுதி மட்டும்தான். அதை மட்டும் முட்டைக்கோஸில் நறுக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துகிட்டு இப்போ நமக்கு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 முட்டை சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் போதுமான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நுரைக்க அடிக்க போகிறோம். இந்த 2 முட்டை, உப்பு, முட்டைக்கோஸ், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே நம்ம நல்லா நுரைக்க அடிக்க போகிறோம். நுரைக்க அடித்தா தான் அந்த பச்சை மிளகாய், இஞ்சியோட ஃப்ளேவர் இறங்கும், முட்டையோட பச்சை வாடை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோஸ், இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே உடல் எடை குறைப்புக்கு உதவியாக இருக்கிற பொருட்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு தோசைக்கல்லில் நல்லா மந்தமாகவே வார்த்துருங்க. ரொம்ப லேசாக வார்த்தா திருப்பி போடுறதுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா அந்த டெஃப்லான் கோட்டிங் உறிஞ்சு நாளடைவில் உணவில் கலக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தோசைக்கல் யூஸ் பண்ணது நல்லது. இப்போது இது நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பரிமாறலாம். நன்றி, வணக்கம்.